சேவரிட் சேமியா வச்சு எப்படி ஒரு பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். Hi friends, இப்போ நம்ம வந்து we are going to see another different recipe. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சேவரிட் சேமியா வச்சு சேவரிட் டோஸ்டட் வெர்மிசெல்லி வச்சு எப்படி ஒரு பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பிரியாணினாலே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு ஐம் ஷுர். ஸோ அது வந்து பிரியாணி வந்து ரைஸை வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மோர் ஹெல்தியர் வெர்ஷனாக நம்ம வந்து இந்த வீட் பேஸ்ட் வெர்மிசெல்லி வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டிஃபன் டைத்தில் நம்ம பிரியாணி ஆசை வந்ததுனாக்கா இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கலாம். கேரட், கேப்சிகம், தக்காளி, பீன்ஸ், காலிஃப்ளவர், அன்னாசி மொக்கு, ஸ்டார், பட்டை, சோம்பு, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நம்ம இப்போ இது வந்து எப்படி லோ கேலரியாக பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். அதை இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், ஒரு 1/2 கப். இதில் வந்து இந்த பிரிஞ்சி இந்த ஸ்டார் மொக்கு ஆட் பண்ணுறோம், பட்டை, அப்புறம் வந்து சோம்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து பொரிஞ்சு வந்தோடனே ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன், அப்புறம் தக்காளி, குடமிளகா, கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர். ஸோ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது ஒரு நல்ல ஒரு வதக்கிடலாம், ஒரு நல்ல ஒரு ஸ்டிர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் சால்ட் விடணும். அதுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஸ் இன்னும் நிறைய வேணும்னா இந்த கொத்தமல்லி புதினாவை அப்படியே இதுக்கு ஆட் பண்ணி போட்டுடலாம். இதோட வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் பூண்டு, இஞ்சி. ஓகே, இதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான கலராக வருது. நெக்ஸ்ட் வந்து சால்ட், அதுக்கப்புறம் ஒரு கொத்தமல்லி அப்படியே கிழிச்சு அப்படியே போடுங்க. ஸோ தட் அந்த ஜூஸஸ் எல்லாம் அப்படியே நல்லா ஸ்ப்ளட் ஆகி வரும். அதுக்கப்புறம் வந்து புதினா, இப்போயே ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு எலிகண்ட்டான ஒரு பிரியாணி ஸ்மெல் வருது. ஓகே, இப்போ இந்த காய்கறி இது எல்லாமே கொஞ்சம் நல்லா சாஃபன் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம இப்போ பிரியாணிங்கும்போது ரொம்ப வெந்த மாதிரி ஆகக்கூடாது காய், இதை வதக்கின மாதிரி இருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. ஸோ இதை வந்து நம்ம வந்து இந்த சேவரிட் வெர்மிசெல்லி யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். இது வந்து நான் வந்து இந்த டோஸ்டட் வெர்மிசெல்லியை நான் இப்போ இதை எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் ஓகே, இதில் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 1/4 எடுத்திருக்கேன். நான் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன்.
இது முதல்ல வந்து இந்த வெஜிடபிளில் இருக்கிற ஆயிலே நல்லா வெஜிடபிளில் இருக்கிற வாட்டரே இது நல்லா வந்து அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கட்டும். அது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன் ஸோ தட் நல்ல ஃப்ளேவரியாக இருக்கும் அது. அண்ட் தென் இது ஏற்கனவே வந்து டோஸ்டட் கேஷ்யூ நட்ஸ் தான், ஏர் ஃப்ரைடு கேஷ்யூ நட்ஸ். கேஷ்யூ நட்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, அப்புறம் இதுக்கு லிக்விடுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா தேங்காய் பால் இதை ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து கொஞ்சமாக வாட்டர் இதுக்கு அடிஷ்னலாக ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் 2 minutes பாயிலிங்க்கு விட்டுறலாம், அப்படியே ரெடி ஆயிரும். ஸோ யம்மியான சேவரிட்டோட டோஸ்டட் வெர்மிசெலி வச்சு நான் ஒரு பிரியாணி பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது வந்து வெந்துருச்சான்னு நம்ம பார்க்கலாம். இது சூப்பராக வெந்துருச்சுது. இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து ஸோ இது ரொம்ப ரொம்ப அருமையாக அமைஞ்சிருச்சுது. அண்ட் இதை வந்து நம்ம அப்படியே வந்து எப்படி நம்ம லோ கேலரியாக நம்ம வந்து எப்படி இதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம் அது. ஸோ ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வெர்மிசெலி பிரியாணியை. ஸோ கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அண்ட் வீல் மீட் யூ வித் மெனி மோர் ரெசிபீஸ்.